தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் கடைசி நிமிடத்தில் எம்பிசி பிரிவில் புதிய அரசாணையை வெளியிட்டு வன்னியர்களை சீண்டிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடந்தது என்ன அந்த அரசாணை என்பது குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம். பேரன்பிற்குரிய தொழில் உறவுகளுக்கு வணக்கம். நான் அவங்க வேலமுருகார். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல் ஐகானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம். நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர், வளர்ச்சிக்கு உதவ விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே, போன்பே, பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம். இந்திய பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கான தேதி இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கு. தேர்தல் தேதி அறிவித்த அடுத்த வினாடியே தேர்தல் சட்ட திட்டங்கள், விதிகள் நடைமுறைக்கு வந்துடுச்சு. அதனால புதிய அரசாணையை தேர்தல் முடிகின்ற தருவாய் வரை இந்த அரசால் செயல்படுத்த முடியாது. இந்த சூழ்நிலையில கடைசி நிமிடத்துல எம்பிசி பிரிவுல ஒரு புதிய ஆணையை பிறப்பிச்சிருக்கிறாரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இதனால தான் வன்னியர்கள் கொதித்து எழுந்திருக்கிறாங்க. உங்க எல்லாருக்குமே நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். 2021 சட்டமன்ற தேர்தல் அறிவித்த அதே நாளில் அறிவிப்பு வெளியாகக்கூடிய அரை மணி நேரத்திற்கு முன்பாகத்தான் வன்னியர்களுக்கான 10.5 சட்ட மசோதா சட்டமன்றத்துல நிறைவேறிச்சு. இதை திமுக கடுமையா எதிர்த்தாங்க. கடைசி சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கக்கூடிய நாட்கள்ல எதற்காக இந்த அறிவிப்பை வெளியிடணும் அப்படின்னு இன்னைய வரைக்கும் வன்னியர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக முழங்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் சொல்லக்கூடிய ஒரே வாதம், இது தேர்தல் அறிவிப்பு அன்னைக்கு ஏன் இதை செய்யணும் அப்படின்றது. அப்ப திமுக கேள்வி கேட்ட திமுக இன்னைக்கு மட்டும் ஏன் எம்பிசி பிரிவுல ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்கின்ற கேள்வி எல்லாருக்கும் வருதா இல்லையா, வரணுமா இல்லையா? அப்ப திமுக என்ன நினைக்குது? திமுக என்ன நினைச்சிட்டு இருக்கு? இந்த வன்னியர்களை எப்படி வேணா நம்ம சீண்டி பார்க்கலாம், வன்னியர்களை எப்படி வேணா நம்ம இழிவுபடுத்தி பார்க்கலாம், வன்னியருடைய அடையாளத்தை அழிச்சா அவன் கேள்வி கேட்க மாட்டேன்றான், வன்னியர்களுக்கான உரிமையை நம்ம கொடுக்கலன்னா அவனுக்கு உணர்வு இல்லை, அதை குறித்து அவன் கவலைப்பட மாட்டேன்றான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். உங்க எல்லாருமே தெரியும், எம்பிசில இப்ப எம்பிசி இடஒதுக்கீடு 10 விழுக்காடு பிரிச்சாங்க இல்லையா? அப்ப எம்பிசி வின்னு ஒரு பிரிவு, எம்பிசி அதர்ஸ்னு ஒரு பிரிவு, எம்பிசி இதர மற்றும் டி நோட்டிஃபைடு கம்யூனிட்டி சீர்மரபினர். பலருக்கும் அப்பதான் அந்த பிரிவு ஒன்று இருக்கிறதுன்றதே தெரியும். சீர்மரபினர்னு ஒரு பிரிவு. இந்த சீர்மரபினர் பிரிவு தான் வன்னியர் இடஒதுக்கீட மிகவும் எதிர்த்த பிரிவு. ஏன்னா 21 பேர் செத்து அந்த பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்து இந்த வன்னியர்கள் தான். அதெல்லாம் மறந்துட்டாங்க. இத்தனை வருஷமா 35 வருஷமா வன்னியர் வாங்கி கொடுத்த இடஒதுக்கீட்டுனால, வன்னியர் உயிரமாச்சே வாங்கி கொடுத்த இடஒதுக்கீட்டுனால நல்லாவே இருந்தாங்க. இந்த இடஒதுக்கீட்டால நம்ம அனுபவிச்சோமே, மீண்டும் வன்னியர்கள் அவருடைய உரிமையை கேட்கறாங்களே என்கின்ற ஆதகத்துல அப்படியான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவர்களுக்கு ஆதரவா இந்த திமுகவும் நின்றுச்சு, இப்ப நின்றுட்டு இருக்கு. அந்த சீர்மரபினருக்கு ஆதரவாகத்தான் இன்னைக்கு ஒரு ஆணையை பிறப்பிச்சிருக்கிறாரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அது என்னன்றதை பிரித்து கொடுத்து பின்னாடி பேசுவோம். அப்ப இந்த அரசு என்ன நினைச்சிட்டு இருக்கு? வன்னியர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மட்டும் தொடர்ந்து ஈடுபடுது. தேர்தல் நெருங்குற அப்ப சீர்மரபினுடைய ஓட்டு வேண்டும்னு இன்னைக்கு ஆணையை பிறப்பிக்க தெரிஞ்ச அரசுக்கு, தேர்தல் நெருங்குற நேரத்துல வன்னியர்களுக்கு எதிரான கூட்டத்தை எல்லாம் திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிற இந்த ஆட்சியாளர்களுக்கு, தேர்தல் நெருங்கினா கூட பரவாயில்ல, வன்னியர்களுடைய அடையாளத்தை நம்ம இடிக்கலாம், கேட்க நாதி இல்லைன்னு எப்படி நினைக்கிறீங்க? அப்ப வன்னியர்களை எந்த அளவுக்கு நீங்க மட்டமா நினைக்கிறீங்க? வன்னியர்கள் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுடுவான்ற நினப்பு இன்னைக்கு திமுக இருக்கிறதுனால தானே இந்த நினப்பு வந்துச்சு. டிநோட்டிஃபைடு கம்யூனிட்டி என்ன, ஒரு 1 இல்ல 2 தொகுதிக்கு மேல அவங்களால தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது நாடாளுமன்ற தேர்தலில். ஆனால் வன்னியர்கள் நினைத்தால் 20 தொகுதிகள்ல திமுக மண்ணக்கவை வைக்க முடியும். ஆனாலும் திமுகவுக்கு வன்னியர்கள் மீது பயம் கிடையாது. பயம் இருந்திருந்தா வன்னியர் இடஒதுக்கீட்டில் இவ்வளவு நாடகம் நடத்துவாங்களா? வன்னியர்கள் 10.5 இடஒதுக்கீடு கொடுத்திருக்க மாட்டாங்களா? கொடுத்திருப்பாங்களா மாட்டாங்களாங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொன்னாங்க, அதையாவது நடத்திருப்பாங்களா இல்லையா? நடத்தலையே. வன்னியர்கள் மட்டும் மாண்டிவிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா இல்லையா? எவ்வளவு ஒரு துணிவுங்க! வன்னியருடைய அடையாளத்தை வீதிக்கு வீதி தலைவருடைய சிலை இருக்கு, ஆனால் திருவண்ணாமலையில நாயுடமங்கலத்துல வன்னியர்களுடைய அக்னிகலசம் கொடுத்துடக்கூடாது. இது எவ்வளவு பெரிய அட்டுழியம்! ஆனா இதே மற்ற ஒரு பிரிவினர்களுக்கு அந்த அடையாளத்தை அழிச்சதுக்கான காரணம் என்ன? வன்னியர்களுக்கான எதிரான கும்பலை திருப்திப்படுத்தணும். ஆனா அவங்க சட்டவிரோதமாக கொடியேற்றினா பரவாயில்ல, சட்டவிரோதமா என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, அதை கண்டுக்க கூடாது. வன்னியர்களுக்கு எதிரான எவ்வளவு அக்கிரமம் நடந்தாலும் பரவாயில்ல, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, வன்னியர்கள் வாழவே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா வன்னியர்களுக்கு எதிரானவர்களை நம்ம திருப்திப்படுத்திட்டே இருக்கணும். ஏன்னா வன்னியர்கள் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவானுங்க. ஆனா இதர சமுதாயம் அப்படி கிடையாது. இதர சமுதாயத்துக்கு வன்னியர் வாழக்கூடாதுன்னு ஒரு சில கும்பல் நினைக்குது. இதர சமுதாயம் நினைக்கல, ஒரு கும்பல் மட்டும் நினைக்குது, ஒரு தலைவர்கள் மட்டும் நினைக்கிறாங்க, ஒரு சில கட்சிகள் மட்டும் நினைக்குது. அந்த கட்சிகளை நம்ம திருப்திப்படுத்தணும். இவர்கள் வளர்ச்சிக்கான அரசியல் பண்ணல, அழிவுக்கான அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த டிநோட்டிஃபைடு கம்யூனிட்டி நம்ம ஏற்கனவே பேசிருந்தோம்னு நினைக்கிறேன். சிவகங்கை மாவட்டத்துல, விருதுநகர் மாவட்டத்திலாம் அங்க பெரும்பான்மையாக வாழக்கூடிய வன்னிய மக்களை
மறவர்களாக கல்லர்களாக மாற்றக்கூடிய சதி வேலைகளை இந்த நோட்டிஃபைட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்குற வேலைகள்லாம் செஞ்சிருந்தாங்க. இப்ப அதுலதான் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்த சீர்மரபிற்கு வழங்கக்கூடிய சாதி சான்றிதழ், சமுதாய சான்றிதழ்ல டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டின்னு வழங்கப்படுது ஒரு தரப்புல, ஒரு தரப்புல டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ்னு வழங்கப்படுது. அதை எல்லாமே ஒரே சான்றிதழா வழங்குங்க, இது அவங்களுக்கு கஷ்டமா இருக்குமா இல்லையா என்று சிந்திக்கிறார் யாரு? முதலமைச்சர். அந்த சிந்தனை ஏன் வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டு மேல வரல? நீ வரவேற்கிறோம், ஆனா அந்த சிந்தனை வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டு மேல வரல. இன்னைக்கு ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காரு, டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டி டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் எல்லாருக்கும் நீங்க ரெண்டா கொடுக்குறீங்க எல்லாம் சர்டிபிகேட், அதனால குழப்பம் வருது, டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டின்னு கொடுங்க அப்படின்னு. இது அந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாவே கூட இருக்கட்டும், அதை நீங்க நிறைவேற்றுறீங்கல்ல, கடைசி நிமிடத்துல நிறைவேற்றுறீங்கல்ல, தேர்தல் அறிவிக்கின்ற தேதி அன்னைக்கு. ஆனா வன்னியர்களுடைய பத்தி ஏன் சிந்திக்கவே இல்லை? ஒரு வருஷம் நீங்க தாமதப்படுத்தினாலும் பல்லாயிரக்கணக்கானவருடைய உரிமை பறிபோகுது, அதை பத்தி ஏன் கவலை இல்லை? ஏன்னா வன்னியர்களை நீங்க மனுஷனாவே மதிக்கல, அவனை விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருளா கருதுறீங்க. அதனாலதான் இந்த நினப்பு இருக்கு. இந்த காவலை நான் அவசர அவசரமா இன்னைக்கு எடுக்கிறேன், இது வேர்வை கொட்டுது நனையுது, நேரம் இல்லை, நேரம் கடந்து நான் எடுக்கிறேன்னா இந்த தீவிரத்தை புரிஞ்சுதான் நான் எடுக்கிறேன். இந்த மக்கள் எவ்வளவு முட்டாளா இருக்கேன் மக்கள்ன்ற வேதனையில தான் நான் அதை காட்சிப்படுத்துறேன். எந்த அளவுக்கு அடிமையா கொத்தடிமையா கடக்க போறீங்களா? காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறாயா? அவன் இவங்கள்ட்ட காசு கொடுத்தா போதும்னு நினைக்கிறாயா? உன்னை கையேந்திர கூட்டமா நினைக்கிறாயா? உன்னை சுயமரியாதை தன்மானம் மற்ற கூட்டமா நினைக்கிறான். உனக்கான உரிமையை கூட நீ போராடி பண்ற திராணி இல்லைன்னு நினைக்கிறான். யார 21 உயிரை கொடுத்து இடஒதுக்கீடு வென்றெடுத்த ஒரு கூட்டத்தை பார்த்து அப்படி நினைக்கிறான்னா அவனுக்கு எவ்வளவு ஒரு அலட்சியம் இருக்கணும். இன்னும் நம்ம சொரணை கட்டு திமுக ஓட்டு போட்டோம் அப்படின்னா ஜென்மத்துக்கும் சரி உங்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்காது. நீங்க இந்த ஒரு தேர்தலில் திமுகவை மண்ணக்க வைங்க, 20 நாடாளுமன்ற தேர்தலில் குறைஞ்சபட்ச வன்னியர்களுடைய பகுதியில் அத்தனைக்குமே திமுகவை தோல்வியடைய வைங்க, தானா 2 வருஷத்துல வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வரும். நீங்க ஜெயிக்க வச்சீங்க என்ன நினைப்பான் அவனுக்கு சொல்லி குத்தம் இல்ல, நீங்க ஜெயிக்க வச்சுன்னு வச்சுங்க. இப்ப இவங்களுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லையாட்டிருப்பா, அவனுக்கு காசு கொடுத்தா போது மாட்டிருப்பா. பாட்டி 200 ரூபா கொடுத்தியா, இப்ப 250 கொடுன்னு 2026 அதுதான் ஆரம்பிப்பான். இப்ப டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டிக்கு இந்த பிரச்சனை இருக்குன்றத தெரிஞ்சு அதை செய்யறான் ஆளு. மத்த ஆளுங்களுக்கு அதை வேலையை தேவையை செய்யறான். ஆனா வன்னியர்களுக்கு மட்டும் ஓட்டு காசு கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படின்னா இதை விட நம்மளை எந்த அளவுக்கு அவன் நினைக்கணும் பாருங்க. நம்மளுக்கு அரசியல் அறிவு இல்லையா? நமக்காக தலைவர்கள் இல்லையா? இந்த முறை நீங்க திமுக தோக்கடிக்கலன்னு வச்சுங்க, நீங்களாம் எந்த கேள்வியும் கேட்க திராணி, உங்களாம் கேள்வி கேட்கவே உரிமை கிடையாது. கொத்தடிமையாக கிடக்கணும் காலத்துக்கும். புரிஞ்சுக்கிங்க.